இப்ப கூட வந்து எப்ப பார்த்த, எந்த டைம்ல பார்த்த, எந்த மாசத்துல பார்த்த, அத சொல்லு. பாத்தியா கோடி மக்கள் ஏன் வந்து இந்த பணியில பல்ல கட்சிகள் உட்காந்து வந்திருக்காங்க. உங்கள் நாட்டியத்தை பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியா? அதோ பார்த்தாயா? சிறப்பான நாட்டியம். அப்படியா? பார்த்தாயா? எல்லக்கல்ல மேல நாய் உட்காந்து ஆளுடன் பாடல் அபிநயத்தை சேர்த்து காட்ட வேண்டும். மனமனல காரியம்
தானா நான் தாங்க 1000 தலை வாங்கி அவ்வளவு நானா இதுகளே சிறுமல் காட்டியே ஆமா சொல்லுங்க என்ன பத்தி ஆமாண்டா தம்பி எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறா இது மாதிரி அக்கா தான் தெவுடியா முண்டை உன்னை சாவடிச்சு சிறப்பான நான் காட்டியம் பாத்து கிடக்குறா அது இட்லி போட்டு வெளியே அந்த அளவுக்கு வேலை ஏய் சீக்கிரம் ரொம்ப அர்ஜென்ட் பண்றாரு மன பண்ண காட்ட ஒரு காதல் வைபோகமே கோடை அடுத்தது யாரு? என்னப்பா உம்மளை நல்லா குட்டு பாட்டா இருக்கணும். பாரத்தாய சொல்றவருக்கு அப்படியே கிளம்பணும். ஐயன் காலம்
ஆட்சி பண்ணிருக்கிறது. கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து விட்டது ஐயா. ஓடு வாயை நீதி தவறாதே. இந்த வருடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பா அதற்காக நீதி கட்டி வந்திருக்கிறாயா? டேய் நீதி கேட்கறா நீதி நீதியாவது உங்க அம்மா டேய் புறவாயா என்ன கேசுன்னு எங்க பார்த்தா தெரிகிறது. என்ன கேசுன்னு உம்மால வைக்க போற கேசு காரணமா தான் வைக்காதுக்கிறான். நடந்தது என்ன? ஐயா கொலை கொலை மாபெரும் கொலை ஐயா. கொலை நடந்தது. கொலையா கொலை என்ன நடக்குகிறது? அதான் பின்ன இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ தானடா. நீதி தவறாத நம்ம நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். உண்மைதான். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். மாலை ஒரு சாட்சி கேட்கணும் கொடுத்தா என்ன? இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவர் கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கணம் கோட்டானவர்களே இதற்கு சரியான சீத பேச்சியா நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டிலே உண்மைதான். ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தது யார்? யார் யார்? யாரா யார்? யாரா யார்? யார சொல்றா? இவன் நம்மள போல பண்ணிடுவான். கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் போல வந்தது. கொலை செய்தவனா? இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் அண்ணா யார் தெரியுமா? யாரு சொல்றா? பயப்படாத, நான் இருக்கேன். பயப்படாத சொல்லு. கப்பல்ல நீ இருக்கிறதுனால தாண்டா பயமாகுது. அந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்கு. யார் சொல் பார்க்கலாம்? யாரு? ஐயோ ஐயோ முறுக்குறாடி அம்மா. யார்? எவனோ கொலை பண்ணான். எவ்வளோ சொல்லு. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றணும். கொலை செய்தவர் யாரா? கொலை செய்தது யார்? யாரா? கொலை செய்தவன் தான் செய்தவன். ஆமாம், இந்த கொலை செய்தவன் யாரப்பா? ஐயா இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. இந்த நாட்டிலா? ஏன்? இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். எந்த நீதிமன்றத்திலா? யார் இந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த அந்த கொடியவன் யார் தெரியுமா? யார்? அந்த கொடியவன் யார் தெரியுமா? யார்? உன்னாட்டு அமைச்சர் கருணாநிதி. இல்லை. ஐயோ பாரவோட மாட்டிக்கணும். கொலைவே பறிக்க ஆசைப்படுகிறேன். கொலைகாரன் நானல்ல. இதனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் கொலை செய்திருப்பேன். இல்லை ஐயா கொலை செய்தவன் இவன் தான். நிறுத்தி அம்மா என்னுடைய அரண்மனைக்கு அனுமதி இல்லாமல் வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே வந்து இந்நாட்டு அமைச்சரை பற்றி தரகுறவாக பேசுகின்றாய். பேசலாமா? அவர் யார்? எப்பேற்பட்டவர்? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடு படுகின்றார். அப்பேற்பட்ட உத்தமரை பார்த்து கொலகாரன் என்று விளக்கின்றாயே. கொலகாரன் என்று உரைத்த நிறுத்துங்கள் அம்மா. எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது. எத்தனை பேர் அரசவையில் ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை இந்த பெண் யாருன்னா எனக்கு தெரியாது. என்னை நம்புங்க. நான் கொலைகாரன் நான் அல்ல. மேலே பூமாதேவி, கீழே ஆகாவிட சாட்சியாக பூமாதேவி காலக்கால கையில ஒதுக்குறானுங்க. தோலை உரிப்பானுங்க வாங்கிக்கணும். அப்பா எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அது செவிடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய மானியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். இப்போதுதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ வாழாடக்கூடாது. கொலைகாரனால் இதற்கு நாங்கள் தேட போகிறோம்.
பார்க்கலாம். மூன்றாவாய யா. இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது. யார் வேணாலும் நீதி எடுத்துக்கொள்ளலாம். அப்பா சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். ஆகட்டும் அம்மா. சொல்றா, கோயம்பு சத்தியா. கண்டால் பார்ப்பது போய் உண்மை ஆதால் கேட்பது போய் உண்மை தீர விசாரித்து இந்த ஏழை பெண்ணை கொலை செய்தவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமாடா. உண்மை உண்மையாக உண்மை என்ன உண்மை? ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, எங்கே? இந்த கொலை நடந்த இடம், எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்க? பச்சாமரைக்குளம். ஒற்றாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். நான் எடுத்து சொல்லு, கிளம்பலாம் நம்ம. சரி, சமாளிக்கிறேன். டேய், நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். எதனா புளியுங்காடு. எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். அண்ணா, மறுக்கப்படாத உண்மை இது. டேய், இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? உண்மைதான். அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இருந்தால் இதுக்கு யாரா சாட்சி? இந்த குலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா? ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. அத்தனை உண்மைக்கு அவசாட்சி, அத்தனை உண்மைக்கு அவசாட்சி. அரங்கத்தில் வராது கடவுள் கல்லாடா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளுக்கே கல்லாடா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இந்த கொலைக்கு சாட்சி யாரு? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியை நான் யாரையா சொல்லுவது? யாரனா சொல்றாய்? நான் யாரையா சொல்லுவது? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி. அடக்கத்துக்குள்ளார போய். அந்த கடவுள் இருவருக்கும் போடுறா சாட்சி. வாயை. டேய், என்னடா சொன்னாவா? கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சியா? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்க கடவுள் சாட்சி என்று சொல்கிறான். அந்த கல்லாக இருக்கும் கடவுள் வந்த சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டாபக்கார் மாட்டுவான் தெரியுமா? கண்டிப்பாக எல்லாரும் ஏய், மாட்டுவார்கள். கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. உனது கண்ணால் பார்த்த கண்டால் பார்த்த சாட்சி வேண்டும். யாரா? ஏய், உடம்பலே. கண்டால் பார்த்த சாட்சி வேண்டும். கொலை நடந்த இடம் கொட்டாமரைக்குளம். இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. என்று சூத்திடா. என் தங்கச்சி ஐயா. உனது பெயர் என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. சுந்துலா.
சுண்டல்னு ஒரு பேரா ஏய். கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா சைதானி பி ஏய், சுந்தரா. என்ன? அவளுடைய தங்கையா அவளுக்கு நீ அவள உனக்கு தங்கை அவளுக்கு நீ அண்ணன் இந்த தங்கைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்காது சொந்தக்காரர் சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது என்னது? சாட்சி இல்ல வழக்கு சாரி ரவிலான சங்கீதம் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது பிடத்தை தூக்கி நடுறா சொந்தக்கார சாட்சி சொன்னா செல்லாதரா உருளா சண்முகம் மட்டும் போ என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா செல்லாது இந்த ரத்த சம்பந்த உறவு சாட்சி செல்லாதா செல்லவே செல்லாது ஐயா என் தங்கையின் சாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வந்தீரி என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தீர் ஐயா என் தங்கச்சி நான் எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா செல்லமா வளர்த்தையா யானையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் சந்தோஷமாக வளர்த்தையா ஒரே தங்கை ஒப்பற்ற என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தன்மை வாடுகிறேனோ இந்த ஏழை என் வயிறிலிருந்து உங்களுக்கு சாபத்தை தர போறேன் என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமையில் வாடுகின்றனோ என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ அதே போன்று உன் நாட்டிலிருந்து நாட்டு மக்களிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்த்து கட்டிய நடு வீதிக்கு அனாதையாக வருவார் இதுவே இதை ஏழை தந்த சாபம் இதுவே இதை ஏழை தந்த சாபம் இதுவே இந்த ஏய் இதெல்லாம் ஒரு வாக்கு சொல்லுங்க என்ன சொல்லாம செவுண்டு மண்ணா ஏய் என்ன சொல்லாம நீ எங்க தான் நின்னுக்கிறேன் ஏழை கொடுக்க சாமியில கடை படிக்கும் அமைச்சரே கவலை வேண்டாம் அமைதியாக புறப்படுங்கள் ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா பலிக்கும் வீட்டையும் உன் நாட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் இருக்கும்போது கவலையை எனக்கு கிடையாது கவலை, புறப்படுங்கள். அவை களையட்டும் அனைவரும்